சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சுந்தரி சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு வர இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த சீரியல் தொடங்கின நாள்ல இருந்து இப்போ வர மக்கள் மத்தியில நல்ல வரவேற்புல இருக்குது. அந்த வகையில் எப்படியாச்சும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவோட பல பிரச்சனைகளை சமாளிச்சு போராடுற கதாபாத்திரம் தான் சுந்தரி. அது மட்டும் இல்லாம சுந்தரி கருப்பு, அதனால நிறத்துக்கும் சாதனை பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை முறியடிச்சு போராடி வந்துட்டு இருக்காங்க சுந்தரி. அதனாலேயே இந்த சீரியல் மக்கள் மனசுல சீக்கிரமே இடம் பிடிச்சிருச்சு. இந்த சீரியலோட முதல் பாகத்தை முடிச்சுட்டு இப்போ இரண்டாம் பாகத்தை ஒளிபரப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல கேப்ரிலா, கிருஷ்ணா, ஜிஷ்ணு மேனன், ஸ்ரீகோபிகா, பேபி அகானா, லிதன்யா இவங்கெல்லாம் லீட் ரோல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சுந்தரி பார்ட் 2ல சுந்தரி இப்போ ஐஏஎஸ் அதிகாரியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக் மற்றும் அனுவுக்கு பிறந்த தமிழ் பாப்பாவுக்கு அம்மாவாவும் இருக்கிறாங்க. ஆனா கார்த்திக் எப்படியாச்சும் சுந்தரிட்ட இருந்து தன்னோட குழந்தையை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சுந்தரி கார்த்திகோட எண்ணம் நிறைவேறாம இருக்க போராடி வந்துட்டு இருக்காங்க. சுந்தரிக்கு உறுதுணையா வெற்றியும் இருக்கிறாங்க. இந்த நிலையில கார்த்திகோட எண்ணம் நிறைவேறுமா, இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்ச அனு திரும்பவும் சீரியலுக்குள்ள வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விறுவிறுப்பான கதைக்குளத்தோட சீரியல் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்குது. இந்த சீரியலோட ஒரிஜினல் வெர்ஷன் கன்னடம், இதோட தமிழாக்கம் தான் சுந்தரி சீரியல். இந்த சீரியல் 1000 எபிசோடுகள் கடந்து ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்குது. ஆனா சுந்தரி சீரியலோட டிஆர்பி ரொம்பவே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது. அதனால இந்த சீரியலை சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி தரப்புல முடிவு பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த சீரியலை முடிச்சுட்டு வேற ஒரு புதிய சீரியலை ஒளிபரப்ப தயாரா இருக்கிறாங்களா. ஆனா இதை பத்தி சேனல் தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலுமே அதிகாரப்பூர்வமா வெளியாகல. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.